ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய் யூடியூப் சேனல். இன்றைக்கி வாங்க சூப்பரான சிக்கன் பள்ளிப்பாளையம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே சமயம் செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மண் சட்டி வச்சுக்கிறாங்க. சட்டி நல்லா காயட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுக்கிற குண்டு மிளகாவை சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. 1-2 விதை இருந்தால் ஒன்றும் தப்பில்லை. சேர்த்துட்டு தீயாமல் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிட்டுங்க. சின்ன வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் மண் சட்டியில் செஞ்ச டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மண் சட்டி சூடாகிறதுக்கு தாங்க கொஞ்சம் லேட் ஆகும். சூடாகிடுச்சுன்னா டக்குன்னு சமையல் ஆகிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிக்கனை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா அலசி வச்சுக்கிறேன். இப்போ சிக்கன் கிரேவி செய்யும் போது அதில் மஞ்சள் பொடி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சுக்கிறோம்ல, அதுவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க. நல்லா வதக்கிக்கலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறாங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி குழஞ்சி வந்ததும் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கன் தண்ணியோடு சேர்க்காம இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கையில் எடுத்து எல்லா சிக்கனையும் எடுத்து சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்தும் வரும். பெரிய பீஸாக இருந்தால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். குட்டியாக கட் பண்ணால் சீக்கிரமாகவே வெந்துடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகிட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சிக்கனில் நம்ம தண்ணியை சேர்க்கலை. இந்த அளவுக்கு தண்ணி வந்துக்குதுன்னு பாருங்கள். இந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா சிக்கனை நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த டைம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரையாக சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ட்ரையாக நல்லா வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் தேங்காய் சேர்த்தா அந்த அளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் சேர்க்கலை. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஃபுல்லாக வதக்குங்க. நல்லா சுருள வதங்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கொத்தமல்லி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மண் சட்டியோட சூட்லேயே நல்லா வதக்கும் போது அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சும்மாவே சாப்பிட்றலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூடலாம் சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் சிம்பிள் தாங்க இது செய்கிறது கூட. ரொம்ப மசாலா பொருளெல்லாம் சேர்க்கணும், அந்த மசாலா இந்த மசாலான்ட்டு எந்த மசாலாவும் இல்லைங்க. காஞ்ச மிளகா உப்பு சேர்த்தா சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுங்க. இந்த பள்ளிப்பாளையம் செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.